நாங்கள் இன்றைய தினம் குறிப்பாக இந்த கம்பளையில் இருக்கின்ற சாலியாபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமம் நகரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு தாழ்நிலை பிரதேசமாக இருக்கின்ற ஒரு பகுதி. அல்பா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய ஏற்பாட்டிலே நாங்கள் ஒரு 60 பேர் கொண்ட இளைஞர்கள் மருதமுனை பிரதேசத்திலிருந்து இங்கே வருகை வந்திருக்கின்றோம். நண்பர் ரினோஸ் என்னோடு இருக்கின்றார். இந்த பகுதிக்குள்ளே வந்ததும் எப்படி இருக்கிறார் ரினோஸ், என்ன நினைக்கின்றீர்கள்? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த இடத்தினை பார்க்கும் பொழுது வீடு முற்றுமுழுதாக இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக தண்ணீரினால் வீடுகள் சேரும் சகதியுமாக இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற ஒரு அனர்த்தத்தை நாங்களும் எதிர்கொண்டிருந்தோம் 2004ஆம் ஆண்டு சுனாமியிலே. இங்கே தற்பொழுது மக்கள் இயல்பு நிலைக்கு மீள திரும்புவதற்கான ஏற்பாடுகள் பல பகுதிகளில் இருந்தும் தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் ஊடாக வருகை தந்து ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே எமது மருதமுனையில் இருந்து வருகை தந்த அல்பா ஹெல்த் குழுமம் சார்பாகவும் பல்வேறு ஏற்பாடுகள் வேலைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முடிந்தளவு மக்களின் இயல்பு வாழ்க்கையை திரும்ப கொண்டு வரும் முகமாக நாங்கள் எங்களது இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் மக்களது இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த பகுதிக்குள்ளே வந்தது குறிப்பாக இந்த மக்களுடைய உடைமைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நகரிலிருந்து மிக ஒரு பள்ளமான பின்னோக்கி வருகின்ற ஒரு பள்ள பகுதியாகத்தான் இந்த பகுதி காணப்படுகின்றன. குறிப்பாக இங்கே அனைத்து பள்ளிவாசல் சமூகத்தினுடைய இணைப்பாளர் முகித் அவர்கள் இருக்கின்றார்கள். முகித், இந்த பகுதியை பற்றியும் இங்கு இடம்பெறுகின்ற இந்த சிரமதான பணிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பள்ள பிரதேசம் என்பதால் வீட்டுக்கு மேலால் தண்ணி வந்து இந்த குடியிருப்பாளர்கள் சகலவற்றை இழந்து நிற்கதையான நிலையில் நிற்கின்ற பொழுது குறிப்பாக இலங்கை பூராக இருந்து இவர்களுக்கான மனிதநேய உதவி பணிகளை செய்வதற்காக இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். நாங்கள் நினைக்கின்ற போது இந்த வருகின்ற கிழமை இந்த இடத்தில் மக்கள் குடி வருவது என்பது சாத்தியமற்ற செயல். இப்போ எங்களது கணிப்புப்படி 2 மாதங்கள், குறைந்தது 2 மாதங்களாக தேவைப்படும். அடுத்து இன்னும் நிறைய உதவிகள் ஏற்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இளைஞர்கள் இந்த மக்களுக்காக உதவி செய்ய தயாராக வேண்டும். அடுத்த பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக இன்ஷா அல்லாஹ் முடியுமானவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்களும் நேரடியாக வந்து உங்கள் கண்களால் பார்க்கின்ற போது இந்த பாதிப்புகள் விளங்கும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் ஊரில் இருக்கிற இளைஞர்கள், உங்களுடைய தனவந்தர்கள் உங்களுடைய பணங்களை செலவழித்து இந்த மக்களுக்கு உதவி செய்வது அதனுடைய கட்டாய கடமை என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே பணம் வசதி படைத்தவர்கள் கட்டாயமாக சதக்கத்துல் ஜாரியாக இதுக்கு உதவ வர வேண்டும். அத்தோடு உங்களால் வந்து களத்தில் பணி செய்ய முடியாவிட்டால் வருகின்ற இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான உணவு வசதிகள், வாகன வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவர்கள் வந்து இங்கே வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று நிறைய அனுசரணையாளர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்றால், இலங்கையில் உள்ள வசதி படைத்தவர்கள் இவ்வாறான பணிகளில் உங்களுடைய பணங்களையும் காலத்தையும் நேரத்தையும் செலவழிப்பது சதக்கத்துல் ஜாரி என நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அதே அடிப்படையில் வந்திருக்கிறோம். எங்களுடைய பணியை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் துஆ செய்கின்றோம். எங்களோடு தாரிக் இங்கே வருகின்றார். தாரிக், இந்த பகுதிக்கு வருகின்ற போது இந்த பகுதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த பகுதி இவ்வாறு இருக்கும் என நாங்கள் கருதவில்லை. ஆனால் இங்கு வந்து பார்த்தபோது அவர்களது கூரைக்கு மேலால் தண்ணி சென்றிருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற எந்த உடைமைகளையும் அவர்களால் மீள பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போதுதான் அவர்கள் அவருடைய வீடுகளுக்கு வருகை வந்திருக்கிறார்கள். இப்போது துப்புரவு பணிகள் பல பிரதேசங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த பிரதேசத்திலே வந்து தற்போது பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதுதான் அவருடைய வீடு துப்புரவு செய்யும் பணி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாதங்கள் செல்லும் இந்த பகுதியில் வீசக்கூடிய துர்நாற்றம் இந்த பிரதேசத்திலிருந்து அகன்று செல்வதற்கு இவ்வாறு இருக்க இறைவனுடைய அறிவு கொண்டிருக்கிறது. கால சுழற்சியில் உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று. அதே போன்று 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தற்போது இவர்கள் மண் சரிவு வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டதின் அடிப்படையிலே நாங்கள் தற்போது அவர்கள் பிரதேசத்துக்கு வந்து எங்களுடைய உதவிகளை, ஒத்தாசிகளை உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வழங்க வருகை வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாம் பேசுவோம்.
வாங்க, இந்த வீடுகள்ல இப்ப எப்படி அந்த டேமேஜ்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது, எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்க இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இங்க நாங்க இப்ப இந்த வீட்டை பொறுப்படுத்திருக்கோம். இந்த வீட்டை நாங்க கிளீன் பண்ணுறதுக்கான பணிகள் இப்ப முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ப்ரெஷர் கான் கொண்டு வந்திருக்கோம். சட்டப்படி உடைமைகள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை, இயல்பு வாழ்க்கை வளமைக்கு திரும்புகின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இங்கே பார்க்கலாம். நீங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பகுதியை பார்க்கிற போது பாருங்கள், இந்த பகுதியை பாருங்கள், பார்க்கிற மிகவும் கவலையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இந்த மக்கள் பயன்படுத்திய அத்தனை உடைமைகளும் இப்போது வீதியிலே தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. சேரும் சகதியமாக இந்த பதியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளவு மோசமான பாதிப்பு. இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட இவர்களுடைய வீடுகளுக்கு மேலாக இந்த வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதிலே சேரும் சாதகமாக அவர்களுடைய அத்தனை உடைமைகளும் பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளே இருந்து இப்போதுதான் இந்த வீடுகள் மெல்ல மெல்ல அவர்கள் வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறார். சில வீடுகளுக்கு இன்னும் அந்த வீட்டு சொந்தக்காரர்கள் வரவில்லை. இருந்தாலும் இங்கே ஒரு முறையான முகாமைத்துவம் பேணப்படுகிறது. அவர்களுடைய வீடுகளை சுத்தம் செய்யப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்டு வீடுகளுக்கு சில குறிப்பிட்ட பணியாளர்கள் அனுப்பி ஒரு முறையாக சகல வீடுகளுக்கும் பணியாளர்கள் தேவை என்ற அடிப்படையிலே கட்டம் கட்டமாக அவர்கள் அனுப்பி இந்த வீடுகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் அவற்றை நேரடியாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. பாருங்கள், இந்த இவற்றினுடைய அத்தனை உடைமைகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மோசமாக இந்த மக்களுடைய அத்தனை உடைமைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன.